திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகத்தின் முதல் சிவன் கோயில் எது தெரியுமா உங்களுக்கு? ஆம், உலகத்தில் மிக சிறந்த முதல் சிவன் கோயில் உத்தரகோச மங்கை கோயில்தான். கடவுள் சிவபெருமானின் சொந்த ஊர் இந்த உத்தரகோச மங்கைதான் என்று மாணிக்கவாசக பெருமான் எழுதிய திருவாசகத்தில் குறிப்புகள் உள்ளது. மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்திலிருந்து வரும் இந்த பாடல், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் என்றால், தென்னாட்டை சொந்தமாக கொண்ட சிவனே வாழ்க, அனைத்து நாட்டு மக்களுக்கும் கடவுளான சிவனே வாழ்க என்று அர்த்தம். இந்த தமிழர்களின் சிவபெருமான் தமிழர்களின் சொத்து. வலுவான பாசத்தை உணர்த்துகிறது இந்த பாடல். அவர் முதலில் தங்களுக்கு சொந்தமானவர், பின்னர் தான் பிற உலக மக்களுக்கு சொந்தமானவர் என்று சாமிகள் குறிப்பிடுகிறார். இந்த கோயில் அமைவிடம் மதுரை மண்டபம் சாலையில் ராமநாதபுரத்தில் மேற்கே 10 கிலோமீட்டர், பரமக்குடியிலிருந்து கிழக்கே 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கோயிலின் சிறப்புகள். இக்கோயில் அமைந்துள்ள இடம் உத்தரகோச மங்கை. இவ்வூர் கோயிலுள்ள சிவனை திருவாசகம் 38 இடங்களில் குறிப்பிடுகிறது. அளவுக்கு பெருமை வாய்ந்த சிவ ஸ்தலமாகும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தேவார பாடல்களில் இந்த கோயில் பதிவிடப்படவில்லை. இக்கோயிலின் தலமரம் இலந்தை. இம்மரம் 3000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. இலந்தை, அதாவது இளவந்திகை என்னும் சொல்லில் மருவி இலந்தை என கருதுகின்றனர். இதனால் சங்ககால இளவந்திகை பள்ளி இக்கால உத்தரகோச மங்கை என மருவியுள்ளது. இவ்வூர் சிவனுக்கு வழிபாட்டுக்கு உரியதாகும். தாளப்பூவும் சாற்றப்படுகிறது. மண்டோதரி இவ்வூரில் சிவனை வழிபட்டு ராவணனை மணவனாக பெற்றதாக இந்த கதை உண்டு. இவ்வளவு அற்புதமான உத்தரகோச மங்கை தேவலோக திருத்தலம். இதனை வாழ்வில் ஒரு முறையாவது நாம் தரிசித்தால் இந்த பிறவியின் பெருமையினை நாம் அடையலாம். சிவன் வாழும் உத்தரகோசை மங்கை மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம். எனவே அவரை வணங்கி அனைத்து நலன்களையும் நாம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.